வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிங்ஸ் கேம்பிட்டோட பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கோம். அந்த 1ல கவர் ஆகாத சில வேரியண்ட்டை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, கிங்ஸ் கேம்பிட் நீங்கள் ஆடும்போது ஆக்சுவலாக கிங்ஸ் கேம்பிட்னா என்ன அப்படின்னா, ஒரு சிப்பாயை தியாகம் பண்ணி ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணுறது தான் கிங்ஸ் கேம்பிட். ஸோ நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்காண்டி வாலண்டியராக உங்களுக்கு கொடுக்கும்போது அவரை அட்டாக் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கிங்ஸ் கேம்பிட்டுக்கு ஒரு பெரிய கடல் மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பிளாக்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போனண்ட் வந்து கிங்ஸ் கேம்பிட் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதிரி விளாடும்போது அவங்களை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுவும் டீட்டெயிலாக போடுறேன். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். அது முன்னாடி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்க முடியும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இல்லைங்க, நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கான்செப்ட்ஸில் போட்டு போயிடுங்க. இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். கிங்ஸ் கேம்பிட்ல ஒரு வேரியன்ட் பார்க்க போறோங்க. கிங்ஸ் கேம்பிட் எப்பவுமே ஒயிட் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ராஜாக்கு முன்னாடிக்கிற இந்த சிப்பாயை 2 செட் வைக்கணும். அவர் என்ன பண்ணுவார், அதே போல் சென்டர் ஆஃப் த பப்ளிக்கு 2 தூக்கி இந்த சிப்பாயை எடுத்து வைப்பார். இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான். இதுக்கு அடுத்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். என்ன பண்ணா, இந்த பிஷப்புக்கு முன்னாடிக்கு இந்த சிப்பாய் இருக்குன்னா இதை எடுத்து இங்கே வச்சு நீ வாலண்டியரை வெட்டுப்பா அப்படிங்கணும். அவர் நம்மளை வெட்டிட்டார் அப்படின்னா அதுதான் கிங்ஸ் கேம்பிட். ஓகேவா? அவர் வெட்டலை அப்படின்னா நார்மல் கேம். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்து விருப்பமோ அது போல் ஆட ஆரம்பிச்சிருங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளா காயினா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெட்டிட்டாரு அப்படின்னா கிங்ஸ் கேம்பிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களை அடுத்த மூவ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். எதுக்காக இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, பாருங்க, நேராக இவர் கொண்டு வந்து வச்சாருன்னு வச்சுங்கன்னா இங்கே செக் ஆகும். ஸோ அவரை விரட்டுறதுக்கு நம்ம நிறைய சிப்பாயை தியாகம் வேண்டி இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த குதிரை இந்த இடத்த விட்டு விரட்டினார் அப்படின்னா அவர் நினச்சாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த பீஸ் எடுத்து இங்கே வைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, ஒன்று இதை ப்ரொடெக்ட் பண்ணோம், அடுத்த மூளை கொஞ்சம் பண்ணான்னா குதிரை எந்த இடத்துல மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி பண்ணாருன்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட சிப்பாய் இருக்குதுன்னா இந்த சிப்பாய் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நம்ம அட்டாக் பண்ணார்னா நீங்க என்ன பண்ணலாம், யானை வச்சு அவர் அட்டாக் பண்ணிருங்க, ஈவன் ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மல் கேம் தான். அவரால் நம்ம அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இங்க வந்து குதிரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ பிளாக் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ஸ்கொயருக்கு அடிஷனல் ப்ரொடெக்ஷனுக்கு எடுத்து இங்க வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் வச்சுட்டாருன்னா நீங்க அதை பத்தி கவலையே படக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த பிஷப்பை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு அடுத்து பிளாக்கோட மூவ். பிளாக் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை நம்ம அட்டாக் பண்ணாருன்னா அதே போல தான். அவர் அட்டாக் பண்ணாரு, நீங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிடுவீங்க, 2 பேருக்கு ஈவனா இருக்கும். அதனால மேக்ஸிமம் அட்டாக் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாரு, இந்த ஏரியாவுக்கு அடிஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க இதை எடுத்து இங்க வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இப்படி வச்சுட்டாருன்னா கேம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா கேமே முடிஞ்சிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குதிரை எடுத்து நேராக கொண்டு போய் இங்க வைக்கணும். இங்க வச்சு என்ன பண்ணணும், இந்த இடத்துல வச்சா நம்ம 4க்கு இந்த பக்கம் ராணி, இந்த பக்கம் வந்து யானை. அங்கே நம்ம ரிட்டன் அட்டாக் முடியாதுன்னா இதுக்கு சேஃப்டிக்கு இது இருக்குது. ஸோ வச்சோன்னு அவர் என்னது கண்டிப்பாக பார்ப்பாரு. இப்போ ஈஸியாக இதை அட்டாக் பண்ணலாம். விடுவாரா? கண்டிப்பாக விட மாட்டாரு. ஒருவேளை நம்ம அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுங்கன்னா, நம்ம வச்ச ட்ராப் வருது, அது தெரியாமல் அவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா அவர் கேம் முடிஞ்சுது. உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணி இருக்குதுன்னா இந்த ராணி நேராக கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். இப்போ ராஜா எங்கே போக வாய்ப்பு இருக்கு, ராஜாவெல்லாம் மூவ் பண்ணி ஆகணும். ராஜாவுக்கு எஸ்கேஸ் இந்த ஒன்னே ஒன்று தான் இருக்கு, வேற எதையும் குறுக்க வச்சு ஸ்டாப்பும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ராஜா தான் மூவ் பண்ணுவாங்க. உங்களை அடுத்த என்ன பண்ணணும்னா, ராணி எப்படி போய் நேராக இந்த இடத்துல என்ன பண்ணணும், திரும்பவும் செக்கு. இப்போ ராஜா எங்கே போகும், ராஜா இந்த ஒரே ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் தான் இருக்குது, அப்போ அங்கே மட்டும்தான் போகும். உங்களை அடுத்த என்ன போனா நேராக கொண்டு போய் இங்கே வச்சு திரும்பவும் செக்கு. இப்போ திரும்ப என்ன பண்ணுவோம், ராஜா வந்த இடத்துக்கே ரிட்டர்ன் போயிடும். ஏன்னா அங்கே மட்டும் தான் போக முடியும், அங்கே போயிடும். இதுக்கு அடுத்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ், ஃபைனல் மூவ். நேராக இவர் அட்டாக் பண்ணால் என்ன ஆகும், அவ்வளோதான், செக் மேட். இப்போ கிங்ஸ் கேம்பிட்டோட இன்னொரு வெர்ஷன் பார்க்க போறோங்க. அதாவது வழக்கம் போல என்ன பண்றீங்க, ராஜாக்கு முடிக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைக்கிறீங்க. அவரும் பதிலுக்கு என்ன பண்றாரு, அதே போல ராஜாக்கு முடிக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைக்கிறாரு. இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வாலண்டியரா இந்த சிப்பாயை கொண்டு கொடுத்து இந்த இடத்துல வச்சு என்னை வெட்டு பாங்குறீங்க. அவர் வெட்டினா மட்டும்தான் கிங்ஸ் கேம்பிட். ஆனா வெட்டாம வேற ஏதோ பீஸ் டெவலப் பண்றாரு. என்ன பீஸா டெவலப் பண்ணலாம். சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த பிஷப் எடுத்து இங்க வைக்கிறாருன்னு வச்சுன்னா, ஒரு அசம்ஷன் இப்படி வச்சாருன்னா நீங்க அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுவும் நீங்க இந்த மாதிரி வச்சா கூட நீங்க அவர் செக்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு வழி சொல்றேன் பாருங்க. நீங்க என்ன செய்யணும்னா, உங்க குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். எதுக்காக இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க, ஒருவேளை அவர் ராணியை கொண்டு வந்து இங்க வச்சாருன்னா என்ன ஆகும், நமக்கு செக் வைப்பாரு. ஸோ அந்த ராணியை நம்ம விரட்டுறதுக்கு நிறைய பிஷப் எல்லாம் கொண்டு இருக்கும். அது நமக்கு டேஞ்சரும் கூட, தப்பா மூவ் பண்ண செக்மெண்ட் கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம மறக்காம என்ன பண்ணணும், அந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வச்சிடணும். இப்போ அவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, பாருங்க, இந்த குதிரையை வச்சதுனால நம்ம இந்த இடத்தையும் ப்ரொடெக்ட் பண்றோம், கூடவே இவரையும் அட்டாக் பண்றோம். ஸோ இவர் அட்டாக் பண்ணா
கேக்கு காலையில் அப்படின்னா இவருக்கு சேஃப்டிக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இதை எடுத்து இங்கே வைக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்காக வேண்டி இந்த பீஸை இந்த இடத்துல மூவ் பண்ணுறாரு அப்படின்னா இதை எடுத்து வைக்க நிறைய சான்ஸ் கம்மி தான். ஏன்னா இது வந்து வீக் ஸ்கொயரும்பாங்க. இப்படி வைக்கிறதுனால இவர் வெளில வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நிறைய பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படி வச்சுட்டாரு அப்படின்னா உங்களோட அடுத்த மூவ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிப்பை எடுத்து ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு வைக்கணும். எதுக்காக வேண்டிய இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே சென்டர் ஆஃப் த போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம சென்டர் ஆஃப் த போர்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அதை கொண்டு வந்து வச்சோம்னா நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணிட்டா நமக்கு சேஃப்டி எதுவுமே இல்லை. ஸோ சேஃப்டிக்காண்டி இப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவுங்க. இப்போ பிளாக் மூவ் பண்ணும்போது இந்த குயின் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வச்சுட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்க இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, 2 பேரும் ஈவனா தான் இருக்கும். ஒருவேளை குயின் இந்த இடத்துல வச்சு சென்டரை அட்டாக் பண்ணிட்டு செக் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில பிளாக் இந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அவங்க ராணியை அட்டாக் பண்ணலாம். அதுக்கான ட்ராப் தான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த மூவ் என்ன பண்ணால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சிப்பா எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, இந்த சென்டர் ஆஃப் த போர்டு நம்மளும் வந்து பிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, அவர் ஈஸியாக பயம்லாம் அட்டாக் பண்ணுவார். என்ன காரணம்னா அடுத்த மூவ்ல வந்து என்ன பண்ணலாம், இந்த சிப்பாய் அட்டாக் பண்ணிட்டு செக் வைக்கலாம். அதனால கண்டிப்பாக அதான் பண்ணுவார். நம்ம அட்டாக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளும் என்ன பண்ணணும், இவரை வச்சு இவர் அட்டாக் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுக்கு அடுத்து அவரோட மூவ் என்ன பண்ணுவார், டைரெக்டாக வந்து இவர் அட்டாக் பண்ணிட்டு அடிச்சுட்டு ராஜா செக் வச்சு கூடவே இதையும் அட்டாக் பண்ணுவார். எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து உங்களோட மூவ் என்ன பண்ணணும்னா இப்போ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ராணி எடுத்து திங்க வைக்கிறதோ இல்லை அப்படின்னா இந்த பிஷப் எடுத்து திங்க வைக்கிறதோ பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கணும். கேஸ்லிங் மிஸ் ஆக தான் செய்யும், பரவாயில்ல. இப்படி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் சொல்ல பாருங்க. இப்போ அவரோட மூவ், இப்போ வந்து அவர் வந்து வேற ஏதோ மூவ் பண்றான்னு வச்சுங்களேன். பாருங்க, இவர் அட்டாக்ல இருக்காரு. இதை கவனிக்காம வேற ஏதோ மூவ் பண்ணிட்டாருன்னா நீங்க பிஷப் அட்டாக் பண்ணிட்டு நார்மல் கேம் ஆட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, அவங்களுக்கு பிஷப் கிடைச்சிடும், நீங்க நார்மல் கேம் ஆரம்பிச்சிடலாம். இல்ல பிஷப் பார்த்துட்டாரு, அவர் பிஷப்பை கொண்டு போய் பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாரு, இன்னும் எங்கேயோ சேஃப்டியா வைக்கிறான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், அவரோட குயின் காலி. உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் கொடுக்கணும். இப்போ ராஜா என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, ராஜாக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள், இந்த பிஷப் எடுத்துங்க வைக்கலாம், இல்லை இந்த குதிரை எடுத்துங்க வைக்கலாம், இல்லை அதை எடுத்துங்க வைக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ல எதனாலும் பண்ணலாம். சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த குதிரை இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைக்கலாம்னு வச்சுங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. என்ன பண்ண அப்படின்னா உங்களோட அடுத்த மூவ் இந்த யானை இருக்குன்னா யானை எடுத்து இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், ராணியை அட்டாக் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், ராணியால் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது. என்ன காரணம், ராணி நல்லா பின்னாடி பின்னாடி ராஜா இருக்கு. அப்படிங்கும்போது சப்போஸ் அவங்க வந்து இதை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவர் ராணியை அட்டாக் பண்ணிடலாம். இல்லைங்க அப்படி பண்ணலைங்க, அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த செக் இருக்கும்போது ஒருவேளை என்ன பண்ணுறாருன்னா இப்படி பின்னாடி சப்போஸ் எங்கேயோ ஹைட் ஆகிட்டாரு, இப்போ மறைதான்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இப்படி போயிட்டாரு, இப்படி போயிட்டாருன்னா அப்பவும் நீங்கள் கவலைப்படாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யானை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ என்ன பண்ணுவார், இவர் கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறாரு. ரிட்டர்ன் அட்டாக் பண்ணாருன்னா அவர் யானை அவரோட ராணி போயிடும். அவர் சப்போஸ் இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் இதை எடுத்து இங்கே வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இந்த யானை எடுத்து நேராக இந்த இடத்துல வச்சா என்ன ஆகும், அவ்வளோதான், செக் மேட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்க. ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.